இந்த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸினுடைய கண்டினியூஷன்ல அப்சல்யூட் கான்ஃபிகரேஷனை பார்க்குறோம். இந்த அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன்ல என்ன நமக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இந்த மிரர் இமேஜஸை டிஸ்டிங்கிஷ் பண்ணுறதுக்காக, அதாவது ஒன்று டெக்ஸ்ட்ரோ ஒன்று லீவோன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக சொல்ல முடியும். ஆனால் அப்படியே மாலிகுலை பார்த்து எப்படி சொல்கிறது அண்ணன் சொல்லும் போது டெக்ஸ்ட்ரோ லீவோன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக இந்த ஆர் கான்ஃபிகரேஷன் எஸ் கான்ஃபிகரேஷன் அன்ட்டு சொல்லலாம். ஆர் கான்ஃபிகரேஷன்னா ரெக்டஸ், எஸ் கான்ஃபிகரேஷன்னா சினிஸ்டர் அன்ட்டு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த கான்ஃபிகரேஷனை சொல்கிறதுக்கு என்ன ரூல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரியாரிட்டி ரூலை வச்சு தான் சொல்ல முடியும். ப்ரியாரிட்டி ரூலை வச்சு சொல்லுவாங்க. சரி, இப்போ நமக்கு ப்ரியாரிட்டி ரூல் அனும்போது ஏற்கனவே ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தில் கேன் இன்கோல்டு ப்ரீலாக் மெத்தடில் ப்ரியாரிட்டி ரூல்ஸை சொல்லியிருக்காங்க. அதாவது அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்கும், ஐசோடோப்ஸாக இருந்துச்சுன்னா மாஸ் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்கும்னு பார்த்துருக்குல்ல, அதே போல தான் இங்கே. ஸோ ப்ரியாரிட்டியை வச்சு சொல்லுவோம். அப்போது அந்த ப்ரியாரிட்டியை வச்சு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹையஸ்ட் ப்ரியாரிட்டிலேருந்து லோயர் ப்ரியாரிட்டிக்கு போனோம். கிளாக் வைஸில் போனால் ஆர் கான்ஃபிகரேஷன், ஆன்டி கிளாக் வைஸில் போனால் எஸ் கான்ஃபிகரேஷன் அன்ட்டு சொல்கிறோம். சரி, இப்போ ஒரு மாலிகுல் எடுத்துக்கலாம். அந்த மாலிகுலுக்கு எப்படி ஆர் கான்ஃபிகரேஷன் எஸ் கான்ஃபிகரேஷன் சொல்கிறது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து கைரால் கார்பன், இதுக்கிட்ட ஒரு குரூப் பிஆர் இருக்குது, ஒரு குரூப் CH3 இருக்குது. இந்த பாண்டும் இந்த பாண்டும் இந்த பிளேன், இந்த ஸ்கிரீனுடைய பிளேன்ல இருக்குது. இந்த Cl பார்த்தீங்கன்னா இந்த Cl டுவர்ட்ஸ் S. இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னாக்கா ரியர் ஆஃப் த ஸ்கிரீன் அப்படி இருக்குது. இப்போ இந்த ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் மாலிகுல்ல கைரால் கார்பன் இருக்கணும். கைரால் கார்பன் இருக்குதா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இருக்குது. அடுத்து லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் ரியர் சைடில் இருக்கணும். லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் ரியர் சைடில் இருக்கணும். சரி, எது லீஸ்ட் ப்ரியாரிட்டின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். இப்போ ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா யாருக்கு அட்டாமிக் நம்பர் ஹையஸ்டா இருக்குதுன்னா புரோமினுக்கு தான் அட்டாமிக் நம்பர் ஹையஸ்ட், அதனால புரோமின் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. குளோரினுக்கு கொஞ்சம் கம்மியாக அட்டாமிக் நம்பர் இருக்கிறதுனால செகண்ட் ப்ரியாரிட்டி. கார்பனுக்கு இன்னும் கொஞ்சம் அட்டாமிக் நம்பர் கம்மியாக இருக்கிறதுனால தேர்ட் ப்ரியாரிட்டி. ஹைட்ரஜனுக்கு ஃபோர்த் ப்ரியாரிட்டி. அப்போ லீஸ்ட் ப்ரியாரிட்டி யாருன்னா ஹைட்ரஜன். அந்த லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் எப்படி இருக்கணும்னாக்கா ரியர் சைடில் இருக்கணும். வெட்ஜ் டேஷ் ஃபார்முலால ரியர் சைடு இருக்கணும். இது வந்து வெட்ஜ் டேஷ் ஃபார்முலா. இதில் லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் ரியர் சைடில் இருக்குது. சார், இப்போ என்ன பண்ணனா ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியிலேருந்து லோயஸ்ட் ப்ரியாரிட்டியை நோக்கி போகணும். இங்கே ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி யாருன்னா புரோமின், அடுத்த ப்ரியாரிட்டி Cl, அடுத்த ப்ரியாரிட்டி CH3, இப்படி போகணும். ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியிலேருந்து லோயஸ்ட் ப்ரியாரிட்டியை நோக்கி போயிருக்கோம். இப்போ இந்த டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா பாருங்க. இது வந்து என்னன்னா ஆன்டி கிளாக் வைஸ். இது ஆன்டி கிளாக் வைஸா இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றோம்னா சினிஸ்டர் அன்ட்டு சொல்றோம். எஸ் கான்ஃபிகரேஷன் அன்ட்டு சொல்றோம். சினிஸ்டர் அன்ட்டு சொல்றோம். எஸ் கான்ஃபிகரேஷன் அன்ட்டு சொல்றோம். இது வந்து எஸ் கான்ஃபிகரேஷன். சரி, இப்போ இதனுடைய மிரர் இமேஜ் எடுத்துக்கலாம். மிரர் இமேஜ் எப்படி இருக்கும் அன்ட்டு பார்க்கலாம். இப்போ மிரர் இமேஜை நம்ம எடுக்க போறோம். இப்போ கைரால் கார்பன் எழுதிக்கிறோம். மேலே இருக்கக்கூடிய புரோமின், ரைட் சைடில் இருக்கக்கூடிய CH3 இப்போ லெஃப்ட் சைடில் வந்துடும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய Cl இப்போ ரைட் சைடுக்கு வரும். இந்த H இங்கே இருக்குது. ஸோ ப்ரியாரிட்டி ஏற்கனவே கொடுத்தது தான். ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, இதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி, இதுக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி, இதுக்கு ஃபோர்த்து ப்ரியாரிட்டி. லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் ரியர் சைடில் இருக்கணும். ஓகே, இருக்குது. ரியர் சைடில் தான் இருக்குது லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப். இப்போ என்ன செய்யணும்னா ஹையர் ப்ரியாரிட்டியிலேருந்து, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியிலேருந்து செகண்ட் ப்ரியாரிட்டிக்கு போங்க, செகண்ட் ப்ரியாரிட்டியிலேருந்து தேர்ட் ப்ரியாரிட்டிக்கு போங்க.
இப்போ இந்த டைரக்ஷன் எப்படி இருக்குதுன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனா இருக்குது. கிளாக் வைஸா இருக்கிறதுனால ரெக்டஸ் கான்ஃபிகரேஷன் என்று சொல்றோம். ரெக்டஸ் கான்ஃபிகரேஷன். அப்போ இது எஸ் கான்ஃபிகரேஷன்னா இதனுடைய மிரர் இமேஜ் ஆர் கான்ஃபிகரேஷன். எப்படி டெக்ஸ்ட்ரோ லீவோ சொல்றோம் அது போல எஸ் கான்ஃபிகரேஷன் ஆர் கான்ஃபிகரேஷன் என்று சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ இன்னொரு மாலிக்யூல் எடுத்துக்கலாம். அது ரெக்டஸா சினிஸ்டரா என்று சொல்லணும். சரி, என்ன மாலிக்யூல் எடுத்துக்கிறேன்னாக்கா இங்க CHO, இங்க CH2OH, CH2OH. அடுத்த குரூப் வந்து இங்க OH, இங்க OH. அடுத்த குரூப் இங்க ஹைட்ரஜன். ஓகே, இது வந்து கார்பன். இந்த கார்பன் கிட்ட 4 டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருக்கிறதுனால இந்த கார்பன் என்னன்னு சொல்லணும்னா கைரால் கார்பன் என்று சொல்லலாம். இந்த கார்பன் கிட்ட 4 டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருக்கிறதுனால இந்த கார்பனை கைரால் கார்பன் என்று சொல்றோம். இப்போ ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னா அட்டாமிக் நம்பர் யாருக்கு ஹையஸ்டோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இங்க ஆக்சிஜன் டைரக்டா இந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்குது. இங்க கார்பன் டைரக்டா இந்த கைரால் கார்பனோட அட்டாச் ஆயிருக்குது. இங்க கார்பன் டைரக்டா கைரால் கார்பனோட அட்டாச் ஆயிருக்குது. அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் ஆக்சிஜன், இங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன், இங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன். அதனால இதுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகமா இருக்குது இங்க 2 பேரை விட. அதனால இதுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அடுத்து செகண்ட் ப்ரியாரிட்டிக்கு போகலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன், ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன் சேமா இருக்குது. அப்போ செகண்ட் ஆட்டம்க்கு போங்க. இப்போ செகண்ட் ஆட்டம் என்னன்னு எடுத்துக்கலாம், ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். இங்கே செகண்ட் ஆட்டம் ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். அட்டாமிக் நம்பர் சேம். அப்போ தேர்ட் ஆட்டம் போங்க. தேர்ட் ஆட்டம் ஹைட்ரஜன். இங்க தேர்ட் ஆட்டம் என்ன, இங்க இது வந்து ஆல்டிகைட். ஆல்டிகைட் என்ன, நீங்க டூப்ளிகேட் பண்ணணும். ஏன் ஆல்டிகைட்டை டூப்ளிகேட் பண்ணணும், அதுல டபுள் பாண்ட் ஓ இருக்குது. இங்க டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதை டூப்ளிகேட் பண்ணிட்டு தான் ப்ரியாரிட்டிக்கு போகணும். இப்போ இதை டூப்ளிகேட் பண்றது எப்படின்னா, இங்க இந்த பை பாண்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த பை பாண்டை ரிமூவ் பண்ணிட்டு இங்க ஒரு பாண்டை கொடுங்க, இங்க ஒரு பாண்டை கொடுங்க. இதுக்கு ஆக்சிஜன் கொடுங்க, இதுக்கு கார்பன் கொடுங்க. இப்போ டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த CH2OH எப்படி எழுதிக்கலாம்னா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால எழுதிக்கலாம். ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால எழுதும் போது இது போல வருது CH2OH. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன், இங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன். செகண்ட் ஆட்டம் ஆக்சிஜன், இங்க செகண்ட் ஆட்டம் ஆக்சிஜன். தேர்ட் ஆட்டம் ஹைட்ரஜன், தேர்ட் ஆட்டம் ஆக்சிஜன். அப்போ இதுக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகம். அப்போ யாருக்கு ப்ரியாரிட்டி அதிகம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆல்டிகைட்டுக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆல்டிகைட்டுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி வருது, இந்த CH2OHக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி வருது, ஹைட்ரஜனுக்கு ஃபோர்த் ப்ரியாரிட்டி வருது. லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் எப்பவுமே ரியர் சைடில் இருக்கணும். இருக்குதா பார்த்துக்கோங்க. லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் ரியர் சைடில் இருக்கணும். இருக்குதா? ஓகே. இப்போ டைரக்ஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிலேருந்து செகண்ட் ப்ரியாரிட்டிக்கு போங்க, செகண்ட் ப்ரியாரிட்டிலேருந்து தேர்ட் ப்ரியாரிட்டிக்கு வாங்க. இந்த டைரக்ஷன் என்ன, கிளாக் வைஸ். அதனால இது வந்து ரெக்டஸ் கான்ஃபிகரேஷன் என்று சொல்றோம், ஆர் கான்ஃபிகரேஷன் என்று சொல்றோம். ஓகே, அடுத்த மாலிக்யூல் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கிற மாலிக்யூல் இப்படி இருக்குது. இப்போ குரூப்ஸ் கொடுத்துடலாம். இங்க வந்து NH2, இங்க வந்து H, இங்க CH3, இங்க CH2 CH3. இது போல குரூப்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ கைரால் கார்பன் இருக்குதான்னு செக் பண்ணிடுங்க இந்த மாலிக்யூல்ல. ஓகே, இது வந்து கைரால் கார்பன். என்ன டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது, 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. கைரால் கார்பன் இருந்தாதான் RS நாமென்கிளேச்சர் கிட்டே போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. சரி, இங்க கைரால் கார்பன் இருக்கிறதுனால இப்போ RS நாமென்கிளேச்சர் கிட்ட நம்ம போகலாம். ஓகே, இப்போ ப்ரியாரிட்டியை கொடுக்கணும். ப்ரியாரிட்டி எப்படி கொடுக்குறது பாருங்க. இங்க வந்து நைட்ரஜன் கைரால் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கிறதுனால இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சொல்லலாம். இங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன், இங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன்.
இங்க செகண்ட் ஆட்டம் கார்பன், இங்க செகண்ட் ஆட்டம் ஹைட்ரஜன். அதனால இதுக்கு பிரியாரிட்டி அதிகம், இதுக்கு பிரியாரிட்டி கம்மி. இது வந்து லீஸ்ட் பிரியாரிட்டி. இப்போ ஆர்எஸ் நாமன்கிளேச்சர் சொல்லணும்னா லீஸ்ட் பிரியாரிட்டி குரூப் எங்க இருக்கணும்னாக்கா ரியர் சைடுல இருக்கணும். ரியர் சைடுனா இதுதான். இப்போ லீஸ்ட் பிரியாரிட்டி குரூப் ரியர் சைடுல இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் லீஸ்ட் பிரியாரிட்டி குரூப்பை ரியர் சைடுக்கு எடுத்துன்னு போகணும். சரி, லீஸ்ட் பிரியாரிட்டி குரூப்பை ரியர் சைடுக்கு எடுத்துன்னு போனோம்னா, அதாவது ஒரு குரூப்பை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போனோம்னா அதுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் எடுத்துன்னு போகணும். அப்படி எடுத்துன்னு போனா அந்த மாலிகுலினுடைய ஸ்டீரியோ ஐசோமெரிசம் மாறாது. அதாவதுன்னா டெக்ஸ்ட்ரோ காம்பவுண்ட்னா டெக்ஸ்ட்ரோ காம்பவுண்டாவே இருக்கும். இல்லைன்னா அந்த மாலிகுலினுடைய ஸ்டீரியோ ஐசோமெரிசம் மாறிடும். சரி, அப்போ அந்த மாலிகுலினுடைய ஸ்டீரியோ ஐசோமெரிசம் மாறக்கூடாதுன்னா என்ன செய்யணும், எப்படி எடுத்துன்னு போகணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாலிகுல்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிமைனிங் குரூப்ஸை ஒன்று கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிட்டு போங்க, கிளாக் வைஸில் இன்டர்சேஞ்ச் பண்ணி போங்க, இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். அது போல செய்யலாம். ஆனால் எப்படி பண்ணுன்னா ஒரு குரூப்பை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடணும், ரிமைனிங் 3 குரூப்ஸை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணணும், கம்ப்ளீட்டாக இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஒன்று ஓகே. இப்போ எப்படி பண்ணலாம்னா இந்த NH2 ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. NH2 தான் கிடையாது. நம்மளுடைய கோல் என்னன்னா இந்த லீஸ்ட் பிரியாரிட்டி குரூப் ரியர் சைடுக்கு கொண்டு வரணும், அவ்வளவுதான். அப்படி கொண்டு வரும்போது ரூல் பிரகாரம் தான் எடுத்துன்னு போகணும். ரூல் என்ன சொல்லுதுன்னா ஒரு குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணிடணும், ரிமைனிங் 3 குரூப்ஸை ஒன்று கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணலாம். சரி, அப்படி செஞ்சீங்கன்னா அதனுடைய ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், அதனுடைய ஸ்டீரியோ ஐசோமெரிசம் மாறாது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த குரூப்பை இங்க இருந்து இங்கே கொண்டு வர, அப்புறமா என்ன பண்ண போறேன்றது பார்க்கலாம். இப்போ NH2 ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, இங்க இருந்து இங்கே வந்துச்சு, H வந்தாச்சு, CH3 இங்கே வந்தாச்சு. இங்க என்ன இருக்குதுன்னா CH2 CH3 இருக்குது. இப்போ என்ன செய்யறோம்னாக்கா இப்போ இப்படி போறோம். இப்போ பாருங்க, இப்போ எப்படி குரூப்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இங்க NH2 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், CH3 இங்க இருக்குது. இப்போ எத்தில் குரூப் இங்க வந்துருச்சு, ஹைட்ரஜன் இங்க வந்துருச்சு. அதாவது அப்படியே கிளாக் வைஸ்ல போயிட்டோம். 3 குரூப்ஸும் இன்வால்வ் ஆயிடுச்சு இதுல. இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல போங்க, 3 குரூப்ஸும் இன்வால்வ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, ஆன்டி கிளாக் வைஸ்ல போகலாம். 3 குரூப்ஸும் இன்வால்வ் ஆகணும். அதே நேரத்தில் லீஸ்ட் பிரியாரிட்டி குரூப் ரியர் சைடுக்கு வந்துடணும், அது மாதிரி பார்த்துக்கணும். சரி, வேற என்ன பாசிபிலிட்டி இப்படி பார்க்கலாமே. லீஸ்ட் பிரியாரிட்டி குரூப் ரியர் சைடுக்கு வர மாதிரி பண்ணிடணும். இப்போ டாப்ல NH2 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எத்தில் இங்க வருது, மெத்தில் இங்க போகுது, ஹைட்ரஜன் இங்க இருக்குது. அடுத்து என்ன பண்ணும், இப்படி வந்தாச்சு, இப்போ இப்படி போகணும். சரி, இப்போ இங்க என்ன இருக்குதுன்னா மெத்தில் இருக்குது, இங்க NH2 இருக்குது, இங்க H வருது, எத்தில் வருது. அப்படின்னா இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும்போது லீஸ்ட் பிரியாரிட்டி குரூப் ரியர் சைடுக்கு வரல.
லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் ரியர் சைடுக்கு வரல அப்படின்னா இது வேண்டாம், இந்த மாதிரி வேண்டாம். ஏன்னா லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் ரியர் சைடுக்கு வந்தா கன்சிடர் பண்ணணும், இல்லைன்னா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக இந்த ரொட்டேஷனுக்கு போறோம்னா லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப்பை ரியர் சைடு கொண்டு வரதுக்காக தான். அதே டைம்ல அதனுடைய ஸ்டீரியோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம் மாறக்கூடாது. ஓகே, இப்படி கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் ரியர் சைடில் இருக்குது. இதுவும் சேம். இது டெக்ஸ்ட்ரோன்னா இதுவும் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டர் தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. இப்படி ரொட்டேட் பண்ணின்னு போனீங்கன்னா சரி. இப்போ நமக்கு இது ப்ரியாரிட்டி தெரியும். இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4ன்னு தெரியும். இப்போ இது ஆர் கான்ஃபிகரேஷனா எஸ் கான்ஃபிகரேஷனான்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிலேருந்து செகண்ட் ப்ரியாரிட்டிக்கு போகிறோம், செகண்ட் ப்ரியாரிட்டிலேருந்து தேர்ட் ப்ரியாரிட்டிக்கு போகிறோம். இது வந்து என்னன்னா கிளாக் வைஸ், அதனால இதை வந்து என்னன்னு சொல்றோம்னா ரெக்டஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு சொல்றோம், ஆர் கான்ஃபிகரேஷன் சொல்றோம் இது. ஓகே, அடுத்த மாலிகுல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாலிகுல் கொடுத்துருக்கோம். இதில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இதில் குரூப்ஸ் என்னன்னா ஒன்று Cl, ஒன்று SH, இது வந்து கைரால் கார்பன், ஒன்று வந்து மெத்தில், ஒன்று வந்து எத்தில். ஓகே, இது போல 4 குரூப்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த 4 குரூப்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு போகும்னா குளோரினுக்கு தான் போகும். குளோரினுக்கு அட்டாமி நம்பர் 17, சல்ஃபருக்கு அட்டாமி நம்பர் 16. அப்போ குளோரினுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துடலாம். குளோரினுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, சல்ஃபருக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி, எத்திலுக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி, மெத்திலுக்கு ஃபோர்த் ப்ரியாரிட்டி. இது வந்து மெத்தில், இது வந்து எத்தில். இப்போ ப்ரியாரிட்டி கொடுத்தாச்சு. இப்போ லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் ரியர் சைடில் இருக்கணும். லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் ரியர் சைடில் வரணும். இதுதான் ரியர் சைடு. இந்த ரியர் சைடுக்கு யார் வரணும்னா லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் இருக்கணும். அப்புறம் தான் ஆர்எஸ் கான்ஃபிகரேஷனுக்கு போகணும். அப்போ லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் இங்கே வரணும்னா, அதாவது இந்த மெத்தில் வந்து இந்த இடத்துக்கு வரணும். அப்போ மெத்தில் இந்த இடத்துக்கு வரணும்னா ஏதாவது ஒரு குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிமைனிங் குரூப்ஸை ரொட்டேட் பண்ணணும். ரிமைனிங் 3 குரூப்ஸை ரொட்டேட் பண்ணணும். ஒன்று கிளாக் வைஸில் போகலாம், இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸில் போகலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த SH ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த SH தயோலை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரிமைனிங் குரூப்ஸை ரொட்டேட் பண்ணலாம். சரி, மெத்தில் எத்தில் ரொட்டேட் பண்ணுறோம். மெத்தில் எத்தில் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது பார்க்கலாம். இந்த எத்தில் லெஃப்ட் சைடு வருது, மெத்தில் ரைட் சைடு போகுது. ஓகே, SH ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. Cl அப்படியே இருக்குது. SH ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த 2 குரூப்ஸை கிளாக் வைஸில் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்த 2 குரூப்ஸை கிளாக் வைஸில் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறோம். அடுத்த 2 குரூப்ஸை கிளாக் வைஸில் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ என்னென்ன குரூப்ஸ் அதை எழுதிடலாம். இப்போ குரூப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த SH வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. எத்தில் குரூப்பும் நம்ம இன்னும் பண்ணல. இந்த மெத்தில் இந்த இடத்துக்கு போகுது, இந்த Cl இங்கே வருது. இப்போ மெத்தில் இங்கே வந்திருக்குது, Cl இங்கே வந்திருக்குது. ஓகே, இப்போ இங்கே கொடுத்துருக்கிற காம்பவுண்டில் மெத்தில் வந்து லீஸ்ட் ப்ரியாரிட்டி, அது ரியர் சைடில் இருக்குது. மெத்தில் லீஸ்ட் ப்ரியாரிட்டி, அது ரியர் சைடில் இருக்குது. ஓகே, இப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டினா Clக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, SHக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி, எத்திலுக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி, மெத்திலுக்கு ஃபோர்த் ப்ரியாரிட்டி. இப்போ ரொட்டேட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிலேருந்து செகண்ட் ப்ரியாரிட்டிக்கு போகிறோம், செகண்ட் ப்ரியாரிட்டிலேருந்து தேர்ட் ப்ரியாரிட்டிக்கு வரும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது சினிஸ்டர் எஸ் கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம். இந்த மாலிகுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா எஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்த மாலிகுல் எடுத்துக்கலாம். அடுத்த மாலிகுல் எடுத்துக்கிறோம். இந்த அடுத்த மாலிகுல்ல இங்க ஒரு குரூப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்குது, இந்த ரியர் சைடில் ஒரு குரூப் இருக்குது. இது வந்து கைரால் கார்பன். அதே மாதிரி இங்க ஒரு குரூப் இருக்குது, இந்த ரியர் சைடில் ஒரு குரூப், இந்த டுவர்ட்ஸ் எஸ் ஒரு குரூப்பு. இது வந்து ரியர் சைடில் இருக்கக்கூடிய குரூப்.
என்னென்ன குரூப்ன்ட்டு பார்த்துடலாம். ஒன்று வந்து ஆல்டிகைட், ஒன்று வந்து OH, ஒன்று வந்து H. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே CH2OH, இது OH, இது வந்து H. ஓகே, இந்த மாதிரி மாலிக்யூல் கொடுத்துருக்கோம். இந்த மாலிக்யூலுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இந்த கைரால் கார்பன்ஸ் எங்க இருக்குதுன்ட்டு செக் பண்ணிக்கணும். கைரால் கார்பன்ஸ் எதுன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். இப்போ இது ஒரு கைரால் கார்பன், இது ஒரு கைரால் கார்பன். கைரால் கார்பன்னா அதுக்கிட்ட இருக்கக்கூடிய 4 குரூப்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கணும். இந்த கைரால் கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குரூப் CHO, செகண்ட் குரூப் OH, தேர்ட் குரூப் H, ஃபோர்த் குரூப் பார்த்தீங்கன்னா இந்த CHOH, CH2OH. அப்போ இந்த கைரால் கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய 4 குரூப்ஸும் டிஃப்ரெண்டா இருக்குது. அதே போல இந்த கைரால் கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய 4 குரூப்ஸ் டிஃப்ரெண்டா இருக்குது. ஓகே, இப்போ இந்த கைரால் கார்பனை வச்சு இது ஆர் கான்ஃபிகரேஷனா எஸ் கான்ஃபிகரேஷனா சொல்லணும். இந்த கைரால் கார்பனை வச்சு இது ஆர் கான்ஃபிகரேஷனா இல்ல எஸ் கான்ஃபிகரேஷனான்ட்டு சொல்லணும். சரி, அப்போ ப்ரியாரிட்டி கிட்ட போகலாம். இப்போ இந்த கைரால் கார்பன் எடுத்துக்கோங்க. இந்த கைரால் கார்பன் கிட்ட இந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் ஆட்டம் ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்குது, இந்த குரூப்ல கார்பன் அட்டாச் ஆயிருக்குது, இந்த குரூப்ல கார்பன் அட்டாச் ஆயிருக்குது, இந்த குரூப்ல ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்குது. அப்ப யாருக்கு அட்டாமி நம்பர் அதிகம்னா இந்த OHக்கு தான். அப்ப இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இங்க கொடுத்தாச்சு. இப்போ செகண்ட் ப்ரியாரிட்டி கிட்ட போகணும். இந்த குரூப்ல கார்பன் டைரக்டா அட்டாச் ஆயிருக்குது, ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன். இந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன், இந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் ஆட்டம் ஹைட்ரஜன். சரி, அப்போ செகண்ட் ஆட்டம் கிட்ட போகலாம். இந்த குரூப்ல செகண்ட் ஆட்டம் ஆக்சிஜன், இந்த குரூப்ல செகண்ட் ஆட்டம் ஆக்சிஜன். சரி, தேர்ட் ஆட்டம் கிட்ட போகலாம். இந்த குரூப்ல தேர்ட் ஆட்டம் வேணும்னா இந்த ஆல்டிகைடை டூப்ளிகேட் பண்ணிடுங்க. சரி, இப்போ இந்த ஆல்டிகைடை டூப்ளிகேட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ தேர்ட் ஆட்டம் என்னன்ட்டு நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். ஆல்டிகைடை இப்போ டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஆல்டிகைடை டூப்ளிகேட் பண்ணிடலாம். இங்கே ஆக்சிஜன் கொடுங்க, இங்கே கார்பன் கொடுத்துருங்க. ஆல்டிகைடை டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால எழுதிடலாம். இந்த OH, இந்த CH2OH ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால எழுதிடலாம். இங்க என்னன்னா CH2OH, இங்க என்னன்னா OH. ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன், இங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன், இங்க செகண்ட் ஆட்டம் ஆக்சிஜன், இங்க செகண்ட் ஆட்டம் ஆக்சிஜன், இங்க தேர்ட் ஆட்டம் ஆக்சிஜன், இங்க தேர்ட் ஆட்டம் கார்பன். அப்போ யாருக்கு ப்ரியாரிட்டி அதிகம்? இதுக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகம், இதுக்கு ப்ரியாரிட்டி கம்மி. ஓகே, ஸோ இப்போ யாருக்கு ப்ரியாரிட்டி அதிகம்ன்றது தெரிஞ்சிச்சு. இந்த ஆல்டிகைடுக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகம். அப்போ இந்த ஆல்டிகைடை செகண்ட் ப்ரியாரிட்டி சொல்லலாம். இப்போ இந்த ஆல்டிகைடுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம், இந்த குரூப்புக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம், இதுக்கு ஃபோர்த் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். இந்த கைரால் கார்பனை வச்சு நம்ம பார்க்கணும். இந்த கைரால் கார்பன் கிட்ட இன்னும் போல லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கைரால் கார்பனை பார்க்கணும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கைரால் கார்பனுக்கு 4 ப்ரியாரிட்டி கொடுத்தாச்சு. லீஸ்ட் ப்ரியாரிட்டி ரியர் சைடில் தான் இருக்குது. சரி, இப்போ RS கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிலேருந்து செகண்ட் ப்ரியாரிட்டி போங்க, செகண்ட் ப்ரியாரிட்டிலேருந்து தேர்ட் ப்ரியாரிட்டி போங்க. ஸோ இது எதில் வருதுன்னா ஆன்டி கிளாக் வைஸில் வர்றதுனால இதை வந்து எஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லலாம். அப்போ இது என்னன்னா எஸ் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ இங்கே எஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லியாச்சு. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கைரால் கார்பனுக்கு கான்ஃபிகரேஷன் என்னன்றது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய கைரால் கார்பனுக்கு கான்ஃபிகரேஷன் சொல்லணும். அப்போ ப்ரியாரிட்டியை கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த OH குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். செகண்ட் ப்ரியாரிட்டி இதுல எதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கிறது நம்ம பார்க்கணும். இங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன், இங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன், இங்க செகண்ட் ஆட்டம் ஆக்சிஜன், இங்க செகண்ட் ஆட்டம் ஆக்சிஜன், செகண்ட் ஆட்டம் ஆக்சிஜன், இங்க தேர்ட் ஆட்டம் ஹைட்ரஜன், தேர்ட் ஆட்டம் ஹைட்ரஜன், இங்க கார்பன். அப்போ யாருக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி வருதுன்னா இதுக்கு தான் செகண்ட் ப்ரியாரிட்டி வருது, இதுக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி வருது, இதுக்கு ஃபோர்த் ப்ரியாரிட்டி வருது. இப்போ
லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் வந்து என்னன்னா ஹைட்ரஜன். அந்த லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் ரியர் சைடில் இல்லை. அப்போ லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப்பை ரியர் சைடுக்கு எடுத்துன்னு போகணும். லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப்பை ரியர் சைடுக்கு எடுத்துன்னு போனோம்னா ரிமைனிங் குரூப்ஸை ரொட்டேட் பண்ணணும். ஒரு குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிமைனிங் குரூப்ஸை ரொட்டேட் பண்ணணும். அப்போ ரிமைனிங் குரூப்ஸை ரொட்டேட் பண்ணின்னு போனீங்கன்னா லீஸ்ட் ப்ரியாரிட்டி எப்படி ரொட்டேட் பண்ணின்னு போனோம்னா ஒன்று கிளாக் வைஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி போயிட்டு லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப்பை ரியர் சைடுக்கு கொண்டு வரணும். சரி, யாரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்னா இப்படி போகலாம். ஓகே, சரி, அப்படி வர இப்போ இங்க இந்த இடத்துக்கு H வரும், இந்த இடத்துக்கு CH2OH போகும், இந்த இடத்துக்கு OH இருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம்னா இப்படி போகலாம். இப்படி போனா என்ன வருது பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு H, இந்த இடத்துல OH, இந்த இடத்துல CH2OH. கரெக்டா? லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப்பை ரியர் சைடு கொண்டு வந்தாச்சா? சரி, இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் H இங்க இருக்குது, இந்த இடத்துல OH இருக்குது, இந்த இடத்துல CH2OH இருக்குது. ஓகே, இப்போ ப்ரியாரிட்டி ஆர்டரை பார்க்கலாம். இந்த CH2OHக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி கொடுத்தோம், இந்த OHக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம், இந்த ஹைட்ரஜனுக்கு லீஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம், இந்த குரூப் கம்ப்ளீட்டா இந்த குரூப்புக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம். இப்போ RS கான்ஃபிகரேஷன் என்ன வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிலேருந்து செகண்ட் ப்ரியாரிட்டிக்கு போகிறோம், செகண்ட் ப்ரியாரிட்டிலேருந்து தேர்ட் ப்ரியாரிட்டிக்கு போகிறோம். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது சாரி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். அப்படின்னா R கான்ஃபிகரேஷன். சரி, அப்போ இது வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிறதுனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்னா R கான்ஃபிகரேஷன் சொல்லியிருக்கோம். அப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய கைரால் கார்பன் எதில் வருதுன்னா R கான்ஃபிகரேஷனில் வருது. இது வந்து R கான்ஃபிகரேஷனில் வருது. ஓகே, இப்படி ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்றதை விட பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணி நம்பரிங் கொடுத்துட்டு கைரால் கார்பனுடைய நம்பரை வச்சு அது எஸ்ஆ ஆரா அப்படி சொல்லிடுங்க. இப்போ இங்க பேரண்ட் செயின் எதுன்னா இந்த ஆல்டிகைட், இந்த கைரால் கார்பன், இந்த கைரால் கார்பன், இந்த CH2OH, இதுதான் பேரண்ட் செயின். அப்போ பேரண்ட் செயினுக்கு நம்பரிங் கொடுங்க. ஐயூபேக் நாமன்கிளேச்சர்ல நம்பரிங் கொடுக்கும்ல, அது போல இது நம்பர் 1, இது நம்பர் 2 கார்பன், இது நம்பர் 3 கார்பன், இது நம்பர் 4 கார்பன். பேரண்ட் செயினுக்கு நம்பரிங் கொடுத்தாச்சு. இந்த கைரால் கார்பன் நம்பர் 2ல வருது. இந்த நம்பர் 2ல இருக்கக்கூடிய கைரால் கார்பன் S கான்ஃபிகரேஷன், அதனால 2S சொல்றோம். இந்த கைரால் கார்பன் நம்பர் 3ல இருக்குது பேரண்ட் செயின்ல, இது R கான்ஃபிகரேஷன்ல வருது, அதனால இதை 3R சொல்றோம். அப்போ இந்த மாலிகுலுக்கு RS கான்ஃபிகரேஷன் என்னன்னா 2S3R அப்படி சொல்றோம். 2S3R நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்த மாலிகுல் எடுத்துக்கலாம். இங்க வந்து C∏CH இருக்குது, இங்க OH இருக்குது, இங்க H இருக்குது, இங்க CH3 இருக்குது. ஓகே, இப்போ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல இருக்குது. இது வந்து கைரால் கார்பன், இது கிட்ட 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குதா பாருங்க, இருக்குது, அதனால இது கைரால் கார்பன் என்று சொல்லலாம். இப்போ கைரால் கார்பன் இருக்குது, அப்போ RS நாமன்கிளேச்சர் கொடுக்கலாம். இப்போ ப்ரியாரிட்டி ஆர்டர் கிட்ட போகலாம். இங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் ஆக்சிஜன், இங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன், இங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன், அதனால இதுக்கு அட்டாமி நம்பர் அதிகம், இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்குன்னா இந்த OHக்கு. இப்போ இங்க கார்பன், இங்கேயும் கார்பன், இங்க செகண்ட் ஆட்டம் கார்பன், இங்க செகண்ட் ஆட்டம் ஹைட்ரஜன், அதனால இதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி, இதுக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி, இதுக்கு ஃபோர்த் ப்ரியாரிட்டி. ஓகே, இப்போ இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் எங்க இருக்கணும்னா பாட்டம்ல இருக்கணும். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல RS நாமன்கிளேச்சர் சொல்லும் போது லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் எங்க இருக்கணும், எங்க வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா பாட்டம்ல வச்சுக்கணும். அப்படி வச்சுதான் RS நாமன்கிளேச்சர் கிட்ட போகணும். சரி, இப்போ லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் பாட்டம்ல தான் இருக்குது அப்படின்னா டைரக்டா RS நாமன்கிளேச்சர் கிட்ட போயிடலாம்.
ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிலேருந்து செகண்ட் ப்ரியாரிட்டிக்கு போகிறோம், செகண்ட் ப்ரியாரிட்டிலேருந்து தேர்ட் ப்ரியாரிட்டிக்கு போகிறோம். அப்படின்னா இது எப்படி வருதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேஷன் வரதுனால சினிஸ்டர் கான்ஃபிகரேஷன் எஸ் கான்ஃபிகரேஷன்ட்டு சொல்கிறோம். சரி, அடுத்த மாலிகுல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாலிகுல்ல ஒரு குரூப் ஹைட்ரஜன், ஒரு குரூப் மெத்தில், ஒரு குரூப் எத்தில், ஒரு குரூப் பிஆர் இப்படி கொடுத்தாச்சு. இது வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். இங்கே கைரால் கார்பன் இருக்குதா பார்த்துக்கோங்க. கைரால் கார்பன் இருந்தால் தான் ஆர்எஸ் நாமன்கிளேச்சர் சொல்ல முடியும். இந்த கார்பனு கைரால் கார்பன் சொல்லலாம், ஏன்னா இதுகிட்ட இருக்கக்கூடிய 4 குரூப்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த கார்பனை கைரால் கார்பன் என்று சொல்கிறோம். இப்போ ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். புரோமின் கட்டாமி நம்பர் அதிகமாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, எத்தில் செகண்ட் ப்ரியாரிட்டி, மெத்தில் தேர்ட் ப்ரியாரிட்டி, ஹைட்ரஜன் ஃபோர்த் ப்ரியாரிட்டி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் பாட்டம்ல இல்லை. ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்னா லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் எங்கே இருக்கணும்னா பாட்டம்ல இருக்கணும். லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் பாட்டம்ல இருந்தால் தான் ஆர்எஸ் நாமன்கிளேச்சர் கிட்ட நம்ம போகணும். சரி, லீஸ்ட் ப்ரியாரிட்டி பாட்டம்ல இல்லாதனால லீஸ்ட் ப்ரியாரிட்டியை பாட்டமுக்கு கொண்டு வாங்க. இந்த லீஸ்ட் ப்ரியாரிட்டியை பாட்டமுக்கு கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரும்போது ரூல்ஸ் பிரகாரம் கொண்டு வரணும். ஏன்னா இதனுடைய ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் மாறக்கூடாது. சப்போஸ் இது டெக்ஸ்ட்ரோ காம்பவுண்டாக இருந்துச்சுன்னா நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால இது டெக்ஸ்ட்ரோவாகவே இருக்கணும், லீவோவா மாறிடக்கூடாது. சரி, அதுக்காக என்ன ரூல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று 180 டிகிரி ரொட்டேஷனுக்கு போகலாம். 180 டிகிரி ரொட்டேஷனுக்கு போனீங்கன்னா இதனுடைய ஐசோமெரிசம் மாறாது. சரி, 180 டிகிரி ரொட்டேஷனுக்கு போகலாம். 180 டிகிரி ரொட்டேஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது, இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது. அப்படி 2 செட்ஸாக போகணும். ஒரு செட்டு மட்டும் பண்ணக்கூடாது, 2 செட்ஸாக பண்ணிக்கணும். அதாவது என்ன பண்ணுறேன்னா, இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, அதாவது 180 டிகிரி ரொட்டேஷன். ஏன்னா இது ரெண்டும் 180 டிகிரியில் இருக்குது, இது ரெண்டும் 180 டிகிரியில் இருக்குது. அதை 180 டிகிரி ரொட்டேஷன் சொல்லுவோம். இப்போ 180 டிகிரி ரொட்டேஷன் போனால் பிஆர் லெஃப்ட் சைடில் வரும், ஹைட்ரஜன் ரைட் சைடுக்கு போயிடும். எத்தில் வந்து மேலே போகும், மெத்தில் வந்து கீழே வரும். இது வந்து 180 டிகிரி ரொட்டேஷன். இதனால இப்போ இந்த 180 டிகிரி ரொட்டேஷன் எப்படி பண்ணீங்கன்னா, இந்த செட்டு 180 டிகிரி ரொட்டேஷன் பண்ணியிருக்கோம், இந்த செட்டும் 180 டிகிரி ரொட்டேஷன். அதாவது இந்த இந்த இதில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம், இந்த ஹாரிசான்டல் இருக்கக்கூடிய குரூப்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ 180 டிகிரி ரொட்டேஷன் என்ன பண்ணும், வெர்டிக்கல்ல இருக்கக்கூடிய குரூப்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும், ஹாரிசான்டல் இருக்கக்கூடிய குரூப்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்படி பண்றதுனால இதுவும் சேம் ஐசோமெரிசமாக தான் இருக்கும், சேம் ஐசோமராக தான் இருக்கும். இது டெக்ஸ்ட்ரோனா இதுவும் டெக்ஸ்ட்ரோவாக தான் இருக்கும். சரி, ஆனால் லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் பாட்டம்ல வந்து இருக்குதா, வரல. அப்போ இந்த ரொட்டேஷன் நமக்கு தேவையில்லை. இது சேம் ஐசோமரை கொடுத்தாலும் இந்த ரொட்டேஷன் நமக்கு வேண்டாம். சரி, அடுத்து என்ன பாசிபிலிட்டி, ரொட்டேஷன் பை 90 டிகிரி. 90 டிகிரி ரொட்டேஷன் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனாக்கா என்ஹான்சியோமர் கிடைக்கும். 90 டிகிரி ரொட்டேஷனுக்கு போனா என்ன கிடைக்குதுன்னா என்ஹான்சியோமர் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, 90 டிகிரி ரொட்டேஷன்னா என்ன அதை பார்க்கலாம். அது என்ஹான்சியோமர் தான், ஆனால் நமக்கு தேவையில்லதான். இருந்தாலும் 90 டிகிரி ரொட்டேஷன்னா என்ன அன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். 90 டிகிரி ரொட்டேஷன்னா இந்த குரூப் இங்க வரும், இந்த குரூப் இங்க போகும், இந்த குரூப் இங்க போகும், இந்த குரூப் இங்க வரும். இதுதான் 90 டிகிரி ரொட்டேஷன். இது எப்படின்னா பார்க்கலாம். இந்த பிஆர் இங்க வந்துச்சு, இந்த எத்தில் இங்க போயிடுச்சு, இந்த ஹைட்ரஜன் இங்க போயிடுச்சு, இந்த மெத்தில் இங்க வந்துச்சு. இதுதான் 90 டிகிரி ரொட்டேஷன். இந்த 90 டிகிரி ரொட்டேஷன்னால என்ன ஆகும்னா இது வந்து இதனுடைய மிரர் இமேஜா இருக்கும், அதாவது என்ஹான்சியோமரா இருக்கும். இது டெக்ஸ்ட்ரோனா இது லீவோவா இருக்கும். நமக்கு அப்படி வேண்டாம். சரி, அப்போ 90 டிகிரி ரொட்டேஷன் தேவையில்லை. சரி, அப்போ வேற என்ன பண்ணலாம், வேற என்ன பண்றதுன்னா interchange of any two pair of substituents results same isomer. any two sets எடுத்துக்கோங்க, any two pairs interchange பண்ணுங்க. நான் வந்து இது ஒரு இந்த 2 pairs interchange பண்ணிக்கிறேன், இந்த 2 pairs interchange பண்ணிக்கிறேன். இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு.
பக்கத்தில் இருக்கிற செட்டாக எடுத்துக்கோங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க. அப்போ H வந்து இங்கே வரும், எத்தில் இங்கே போகும். H இங்கே வருது, எத்தில் இங்கே போகுது. Br மேலே போகும், மெத்தில் இங்கே வரும். இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இதனால என்ன நடக்குன்னாக்கா, இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால என்ன நடக்குன்னாக்கா, இதுவும் சேம் ஐசோமர் தான், என்ஹான்சோமர்ஸ் கிடையாது. அப்போ நெய்பரிங் செட்ஸை செட் பண்ணிக்கோங்க, அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 செட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால சேம் ஐசோமர் தான் கிடைக்கும். சரி, அப்போது சேம் ஐசோமர் தான் கிடைக்குது. நமக்கு என்ன வேணும்னா லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் பாட்டமில் இருக்கணும். எஸ், லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் பாட்டமில் தான் இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்சை நம்ம எடுத்துக்கலாம். சரி, இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணமே, 2 செட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணோம். ஒரே ஒரு செட்டை இன்டர்சேஞ்ச் பண்ண என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ஹான்சோமர் வந்துடும். சேம் ஐசோமர் வரணும்னா 2 செட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணும். 2 செட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணாதான் சேம் ஐசோமர் கிடைக்கும். ஒரே ஒரு செட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ஹான்சோமர் கிடைக்கும். நமக்கு தேவை சேம் ஐசோமர், அதனால 2 செட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்றது தான் கரெக்ட். அப்போ இந்த மெத்தடை எடுத்துக்கலாம். சரி, இப்போ லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் பாட்டம்ல இருக்கிறதா பார்த்துக்கோங்க. எஸ், இருக்குது. இப்போ இங்க ப்ரியாரிட்டி பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு சொன்னோம்னா புரோமினுக்கு, எத்திலுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி, மெத்திலுக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி. இப்போ 1லேருந்து 2 போகிறோம், 2லேருந்து 3 போகிறோம். இந்த ரொட்டேஷனை நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன். அதனால சினிஸ்டர் கான்ஃபிகரேஷன், எஸ் கான்ஃபிகரேஷன் சொல்றோம். அடுத்த மாலிக்யூல் எடுத்துக்கலாம். இங்க கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது, இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. இது கிட்ட இருக்கக்கூடிய கைரால் கார்பனை காமிக்கிறதுக்காக ஹாரிசான்டல் லைனை வரைகிறோம். இங்க OH குரூப் இருக்குது, இங்க H இருக்குது. இன்னொரு கைரால் கார்பனை எடுத்துக்கிறோம். இதுல கைரால் கார்பனை காமிக்கிறதுக்காக ஹாரிசான்டல் லைனை வரைஞ்சிருக்கோம். இங்க H எடுத்துக்கிறோம், இங்க OH எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு இங்க கைரால் கார்பன்ஸ் எங்கெங்க இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை வந்து கைரால் கார்பன் சொல்லலாம், அடுத்து வந்து இதை வந்து கைரால் கார்பன் சொல்லலாம். சரி, இந்த கைரால் கார்பனுக்கு என்ன கான்ஃபிகரேஷன், ஆர் கான்ஃபிகரேஷனா எஸ் கான்ஃபிகரேஷனா ஃபர்ஸ்ட் சொல்லலாம். அப்புறமா இந்த கைரால் கார்பன் கிட்ட வரலாம். இந்த கைரால் கார்பன் ஓகே, இந்த டாப்ல இருக்கிற கைரால் கார்பனை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். டாப்ல இருக்கிற கைரால் கார்பன் கிட்ட ஒரு குரூப் கார்பாக்சிலிக் ஆசிட், ஒரு குரூப் H, ஒரு குரூப் OH, ஒரு குரூப் என்னன்னா CH, OH, COH. இந்த டாப்ல இருக்கக்கூடிய கைரால் கார்பன் கிட்ட, இந்த டாப்ல இருக்கக்கூடிய கைரால் கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய 4 குரூப்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்க ப்ரியாரிட்டி ஆர்டர் கொடுக்கலாம். ப்ரியாரிட்டி ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா இங்க ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்குது. இது அட்டாமிக் நம்பர் அதிகம், அதனால இது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இங்க கார்பன், இங்கேயும் கார்பன். இங்க செகண்ட் ஆட்டம் ஆக்சிஜன், இங்கேயும் செகண்ட் ஆட்டம் ஆக்சிஜன். இங்க தேர்ட் ஆட்டம் என்னன்னா ஆக்சிஜன், இங்க தேர்ட் ஆட்டம் என்னன்னா கார்பன். எப்படி சொல்றீங்க? அதனால ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால எழுதிக்கலாம். ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால எழுதிட்டு சொல்லலாம். இந்த கார்பாக்சிலிக் ஆசிடை இப்படி எழுதிக்கிறோம். இப்போ இந்த CHOH, COOH எப்படி எழுதுறோம் பாருங்க. CHOH, COOH. இப்போ CH, OH, COOH இப்படி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆட்டம்னு பார்த்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன், இங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன். இங்க செகண்ட் ஆட்டம் ஆக்சிஜன், இங்க செகண்ட் ஆட்டம் ஆக்சிஜன். இங்க தேர்ட் ஆட்டம் ஆக்சிஜன், இங்க தேர்ட் ஆட்டம் கார்பன். அப்ப யாருக்கு ப்ரியாரிட்டி அதிகம்? இதுக்கு தான். அப்போ இதுக்கு வந்து ஹையர் ப்ரியாரிட்டி, இதுக்கு வந்து லோயர் ப்ரியாரிட்டி அப்படி தெரிஞ்சுக்கிச்சு. ஓகே, ஸோ செகண்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு போகும்னா கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு தான் செகண்ட் ப்ரியாரிட்டி போகும்ன்றது நமக்கு தெரியுது. சரி, அப்போ இந்த கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துடலாம். இந்த CHOH, COOHக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துடலாம். ஃபோர்த் ப்ரியாரிட்டி ஹைட்ரஜன். ஓகே, இப்போ லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் எங்க இருக்குன்னா பாட்டம்ல இருக்கணும். அப்படின்னா இந்த லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப்பை இங்கே கொண்டு வரணும்.
அப்படி கொண்டு வர்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். அதில் ஏதாவது ஒரு ரூலை எடுத்துக்கோங்க. சேம் ஐசோமராக கிடைக்கிறதுக்கு என்ன ரூலோ அதை எடுத்துக்கோங்க. அப்போ இன்டர்சேஞ்ச் ஆஃப் 2 செட்ஸ். ஓகே, இந்த செட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், இந்த செட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஹைட்ரஜன் கீழே வந்துடும், இந்த CH OH COH மேலே போயிடுது. இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் இந்த லெஃப்ட் சைடுக்கு வந்துடுது, இந்த OH இங்கே போயிடுச்சு. ஓகே, இப்போ ப்ரியாரிட்டி பாருங்க. இந்த OHக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, கார்பாக்சிலிக் ஆசிட் செகண்ட் ப்ரியாரிட்டி, இதுக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி, இதுக்கு ஃபோர்த் ப்ரியாரிட்டி, லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் கீழே இருக்குது. ஓகே, இப்போ என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிலேருந்து செகண்ட் ப்ரியாரிட்டி போகலாம், செகண்ட் ப்ரியாரிட்டிலேருந்து தேர்ட் ப்ரியாரிட்டி போகலாம். இது என்னன்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறனால சினிஸ்டர்ன்ட்டு சொல்கிறோம். அப்போ இந்த டாப்ல இருக்கக்கூடிய கைரால் கார்பன் எதில் வருதுன்னா சினிஸ்டரில் வருது, எஸ் கான்ஃபிகரேஷனில் வருது. ஓகே, இப்போ இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய கைரால் கார்பன் கிட்ட போகலாம். இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய கைரால் கார்பனுக்கு எதில் ஒரு இதுன்ட்டு பார்க்கலாம். இதனுடைய RS நாமன்கிளேச்சருக்கு போகணும். ஸோ இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய கைரால் கார்பன் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு குரூப் H இருக்குது, ஒரு குரூப் கார்பாக்சிலிக் ஆசிட், ஒரு குரூப் OH, ஒரு குரூப் CH OH COH இப்படி இருக்குது. இப்போ இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி OH, செகண்ட் ப்ரியாரிட்டி கார்பாக்சிலிக் ஆசிட், தேர்ட் ப்ரியாரிட்டி இது, ஃபோர்த் ப்ரியாரிட்டி இது. ஓகே, இப்போ இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் பாட்டமில் இல்லை. அப்போ லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப்பை பாட்டமுக்கு கொண்டு வரதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணால் இந்த H வந்து பாட்டமுக்கு வந்துடுது, இந்த COH இங்கே போயிடுது, அடுத்து இந்த OH டாப்புக்கு போகுது, இங்கே CHOH COH இருக்குது. ஓகே, இப்போ லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் பாட்டமில் இருக்குது. ஓகே, இப்போ என்ன செய்யலாம்னாக்கா இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி, இது வந்து தேர்ட் ப்ரியாரிட்டி. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிலேருந்து செகண்டுக்கு போங்க, செகண்ட்லேருந்து தேர்ட் போங்க, ஆன்டி கிளாக் வைஸ், அதனால சினிஸ்டர். அப்போ இந்த பாட்டம் என்னன்னு சொல்லலாம்னா சினிஸ்டர் கான்ஃபிகரேஷன் அன்ட்டு சொல்லலாம், எஸ் கான்ஃபிகரேஷன் அன்ட்டு சொல்லலாம். இப்போ இந்த டாப் பாட்டம் அன்ட்டு சொல்றதை விட நம்ம வந்து பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணிட்டு நம்பரிங் கொடுத்துட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நம்பரிங் எப்படி கொடுக்கலாம்? பேரண்ட் செயின்ன்றது வெர்டிக்கல் செயின், அப்போ நம்பரிங் கொடுங்க. பேரண்ட் செயின் நமக்கு தெரியும் என்னன்ட்டு, அப்போ நம்பரிங் கொடுக்குறோம். இது நம்பர் 1 கார்பன், இது நம்பர் 2 கார்பன், இது நம்பர் 3 கார்பன், இது நம்பர் 4 கார்பன். இந்த நம்பர் 2ன்றது கைரால் கார்பன், அது என்னன்னா எஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லியிருக்கோம். நம்பர் 3ன்றது கைரால் கார்பன், அதுவும் என்னன்னா எஸ் கான்ஃபிகரேஷன். அப்படின்னா இந்த மாலிகுல் என்னன்னா 2s 3s கான்ஃபிகரேஷன்ல வருது நம்ம சொல்றோம். இந்த மாலிகுல் வந்து 2s 3s கான்ஃபிகரேஷன்ல வருதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இது போல RS நாமன்கிளேச்சரை சொல்லணும். இப்போ இதுக்கு மிரர் இமேஜ் எப்படி வரும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து 2s 3s, அப்போ இதனுடைய மிரர் இமேஜ் எப்படி இருக்கும்? இதனுடைய மிரர் இமேஜ் 2r 3rன்னு இருக்குமா? இப்ப சொல்லுங்க. இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ், இங்க பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. அப்படின்னா இது டெக்ஸ்ட்ரோவா இருந்தா இதனுடைய மிரர் இமேஜ் லீவோவா தானே இருக்கும். பாருங்க, 2s 3s, இங்க 2r 3r. அதனால தான் சொல்றோம் டெக்ஸ்ட்ரோ லீவோன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்க்கு இது போல கான்ஃபிகரேஷன்